இதுக்கு தான் சரக்கு அடிக்கக்கூடாதுன்றது. என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்களா? ஏன் நேத்திலேருந்து என்ன ஃபாலோ பண்றீங்க? நேத்து இல்லை தம்பி, 6 மாசமா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 மாசமாவா? எதுக்காக? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் எதுக்கு பண்ணணும்? இல்லை, சின்னவங்க பெரியவங்கன்னு கூட வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்களே, இந்த வயசானவனுக்கும் உதவி பண்ணக்கூடாதா? மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கண்ணீரை விடுறதை விட மற்றவங்க கண்ணீரை துடைக்கிற அந்த கைக்கு தாங்க மரியாதை. உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உதவி செஞ்சு யாரும் கெட்டு போகிறது இல்லைங்க. சரி, உங்க பிரச்சனை என்ன? மஞ்சள் பூசின என் பேத்தியோட முகத்தை நானெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். என் பேத்தியோட ஒவ்வொரு அசைவும் என் அம்மாவை ஞாபகப்படுத்தும். அவ சிரிப்பும் இடது கையில் எழுதுற பழக்கமும் என் அக்கறையா பார்த்துக்கிற போதும் எங்க அம்மா தான் மறுபிரிவு எடுத்து வந்துட்டாளோன்னு தோணும். ஓகே, போங்க தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கரெக்ட்டா தான் விளையாடுறேன். நான் ஒண்ணும் சீட் பண்ணல. போங்க. முடியாது. தாத்தாவுக்கு பேத்திக்கும் என் மருமக கொஞ்சம் கோவக்காரி. எனக்கு மக இல்லாதனால என் மருமகளை நான் என் மக மாதிரி பார்த்துக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது என் பேத்தியோட காதல் பிரச்சனை. என்னம்மா அது? இந்த காலத்துல காதல்லாம் சகஜம் தானே, அதுக்கு போய் சும்மா இருங்க மாமா. நம்ம சாதியிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது முடியாது. அது முடியாது. அது முடியாது. ஐயா, நடந்த தப்புல என் பையனுக்கும் பாதி பங்கு இருக்கு. சரி, 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனா எங்க தகுதிக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். சார், என் பேத்தியோட கல்யாணத்துக்காக 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் சார். அதை நாளைக்கே உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன். நீங்க எப்போ பணத்தை ரெடி பண்றீங்களோ அடுத்த நாளே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வரேன் சார். நீ என்னை விட்டு எங்கேயும் போகல, எப்போ என் கூட தான் இருக்க. நீ என் கூட இருக்க தைரியத்துல தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி. வரேன் டாடி. மை காட், என்னடா மாதிரி சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்குண்ணே. என் பையனுக்கு ஒரு பேர் வைங்கண்ணே. பாருடா, இவனுக்கே என் டாடி தான் பேர் வச்சாரு, இவன் பிள்ளைக்கு நான் பேர் வைக்கணுமாண்டா? குடி குடி குடி. ஐயா அப்படியே டாடி ஜாட மாதிரி சொல்லுங்க. ஐயா உன்னை அப்படியே உரிச்சு வச்சிருக்காண்டா. பெத்த அப்பனை உரிச்சு வைக்காம மத்த அப்பனையா உரிச்சு பார்ப்பான். ஏய் கண்ணு, நான் உனக்கு பேர் வைக்க போறேன். சாத்தப்பன் 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 பேர் வைக்கறனா கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். என்னடா சொல்றீங்க? பேர் ரொம்ப பழசா இருக்குண்ணே. அடடா, அது என் டாடியோட பேர்ரா. அண்ணே பையன் ஓடி விட்டானே. புரியுதுடா? என்னைக்குமே பையன் தான் அப்பா மேல ஒண்ணுக்கு போவான். ஆனா உலகத்துல முதல் தடவையா அப்பா பையன் மேல ஒண்ணுக்கு போறான்டா. மாடி வச்சுக்கோ, வட்டி பணத்துல சேர்த்து கொடுத்துரு. அதான பாத்து போலாம் மாமா. சூப்பர். நல்லா புள்ளப்பா. தாத்தா மெதுவா. அப்பா இருக்காரா? ஏ வவால், தாத்தா வந்திருக்காரு. பண்டி, வட்டிக்கு விடுறேன்னு சொல்லி நீ என்கிட்ட 10 லட்ச ரூபாய் பணம் வாங்கினிய ஞாபகம் இருக்கா? அது இப்போ கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்பா. ஏன்னா சுமதிக்கு ஒரு நல்ல வரம் கிடைச்சிருக்கு. காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதனால தான். என்ன சத்த வளர்ற? எப்போ என்கிட்ட 10 லட்சம் கொடுத்த? என்னப்பா இப்படி சொல்கிற? என் மருமக அவள் குடும்ப சொத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்தப்போ அதை பேங்க்கில் போடாதீங்க, என்கிட்ட கொடுங்க, 5 வட்டியாக போட்டு திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? சொல்லுப்பா. என்ன சத்தப்பா புதுசாக கதை விடுற? வயசாகிட்டாலே கிறுக்கு பிடிச்சிடும். என்கிட்ட பணம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் சேர்த்து வச்சிருக்கியா? ஏம்மா, அன்னைக்கு நான் பணம் கொடுக்கும்போது நீ இருந்தல்லம்மா. ஐயா, நான் என்னத்த கண்டேன்? நீங்களாச்சு அவராச்சு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அன்னைக்கு நம்மள எல்லாம் வம்பு கிழக்குறான். நீ இருந்தல்லம்மா. பேச்சு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா வட்டிக்கு பணம் தரேன். அதை விட்டுட்டு 10 லட்சம் கொடுத்தேன் அது இதுனா தப்பாயிடும். பாண்டி, என்ன ஏமாத்த நினைக்கிறியா? அது நடக்காத பாண்டி. பாரு, இந்த இடத்தை விட்டு அந்த பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். பாக்குறியா? கரெக்ட் பயல. பணம் கொடுத்தா போய் சொல்லிட்டு
சவால் வர வரியா? ஆட்டு தோலை உரிச்சு பொழப்பு நடத்துறேன். என்ன மனுஷன் தலை உரிக்க வச்சிடாத. போயா வெளியே. ஏய், யாராங்க? இந்த அளத்துக்கு வெளியே இருக்கடா. பாட்டி கொடுத்த பணத்தை கேட்டா அடிச்சு அவமானப்படுத்துறியானே. உங்ககிட்ட இருந்த பணத்தை வாங்கி என் பேச்சு கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டான்டா பாண்டி. என் 70 வயசு அனுபவத்துல இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்லை. பணம் இல்லாம வீட்டுக்கு போக முடியாத. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்பியோட ஞாபகம் எனக்கு வந்தது. அவரை பார்த்தா நியாயம் கிடைக்குமேன்னு நான் கிளம்பி போனேன். அவரை என்னால் பார்க்க முடியல, என்னையும் அவரால் பார்க்க முடியல. இந்த உலகத்தில் அப்பா அம்மா நண்பர்கள் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் தம்பி. ஆனால் உதவி செஞ்சவன், உதவியை கேட்டு வாங்கினவன் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த 2 மனுஷங்களும் இருப்பாங்க. என் பேத்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தம்பி. அவள் குழந்தைய என் கண்ணால் பார்க்கணும். இதுதான் தம்பி என்னோட ஆசை. என் ஆசையை நீ நிறைவேற்றுவியா ப்ளீஸ்? உங்க பேத்தி இப்ப எங்க இருக்காங்க? இதோ வவ்வால் பாண்டி எங்க? அவன் வவ்வால் பாண்டே! வயசானவர்கிட்ட பணத்தை மட்டும் ஏமாத்துறது இல்லாம அவர் அவமானப்படுத்த அனுப்புறியா? ஏண்டா உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி பொறுக்கி புறம்போக்கு முல்ல மாதிரி முடிச்சு வைக்கிறதுனாலதான் எனக்கு பிரச்சனையே. உன்னை ஒழிச்சு கட்டினா தான் இந்த ஊரே உருப்படும். அப்பாவி ஜனங்க கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்து குட்டிக்கு பேர் வைக்க பாண்டி உன் ஜட்டியை உருவாம விட மாட்டேன்டா. இத்தனை நாளா உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற ஆணவத்தில் ஆண்டியா உன் கொட்டத்தை அடக்க நான் வந்திருக்கேன்டா. பாலு தாத்தா மாதிரி எத்தனையோ பேரோட பணத்தை அடிச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அநியாயம் எப்பவும் ஜெயிக்காது. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். அனுபவிச்சுதான் ஆகணும். நீ பாண்டியா? நீ பாண்டியா? இல்ல சொல்றா. நீ பாண்டியா? நீ பாண்டியா? இல்ல. யாரா இங்க பாண்டி? நான் தான் தம்பி பாண்டி. சார், ஆ உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி. டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. என்னடா ஆச்சு? முரடனுங்க ஓங்கின கைய உடைச்சிட்டானுங்க. நானும் விசாரித்தேன். எல்லாம் உள்காயமாமே. டாக்டர் சொன்னார். இவன் வேற. ஏதாவது பிரச்சனைன்னா தனியாக போவாத. சிங்கிள் கால், செக்ஸ் முகம் வில் அப்பியர். சிங்கிள் டீலிங்ஸ். ஓகே? ஏன் பக்கத்து பெட்டில் படுக்கவா? நான் சார் காமெடி பண்ணிக்கிட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? சரி, உன் பிரச்சனையை நீயே டீல் பண்ணு. வரமாச்சா? ஆ லூசு பைய. தம்பி அடி பலமா? ஏன் பார்த்த உனக்கு தெரியாதா? தம்பி புத்தி உள்ளவனை உடம்பால் அடிக்கணும், உடம்புள்ளவனை புத்தியால் தான் அடிக்கணும். பாண்டி வவ்வால் பாண்டி வாடா வாடா பாண்டி பவரே வாடா வா பாண்டி ஆஃப்ல இருக்குது. ஆனால் மிஸ்
மிஷின்ல ஓடுது. எங்கடா ஓடுறீங்க? வாடா பாண்டே வாடா பாண்டே பாண்டே எங்கடா இருக்க? பாண்டே உன்னை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு பாண்டே. உன்னை அசுர வைக்கதான் நான் வந்திருக்கேன். நான் பவால் பாண்டி அசர மாட்டான், பயப்படவே மாட்டான். பாண்டே உன்னை வவ்வால் பாண்டி ஆக்குனதே நான் தான்டா. யாரு இது? பெத்த அப்பனே யாருன்னு கேட்கலாமா? வவ்வால் பாண்டே. டாடி நீயா? உன் குரல் மாதிரி இல்லையே, வேற மாதிரில இருக்குது. போன ஜென்மத்துல அந்த குரல், இந்த ஜென்மத்துல இந்த குரல். ஏண்டா மௌனே, பணம் கேட்டு வந்த என் தம்பியை அடிச்ச, என்னையும் அடிப்ப? ஐயோ ஏன் டாடி, நிஜமா நீ தான் பேசுறியா இல்ல புல் அடிச்ச மப்புல எனக்கு இப்படி கேக்குதா? ஏய் புண்ணாக்கு, டாடியை ஏண்டா அடிச்ச? டாடி நான் அடிச்சேன், இப்போ நீங்க தானே அடிச்சீங்க. இல்ல நீதான் என்ன அடிச்ச. ஐயோ டாடி, நீங்க போய் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு, நான் எப்படி டாடி உங்களை அடிக்க முடியும்? நேத்து பணம் கேட்டு வந்தப்போ நீயும் ஆளுங்களும் சேர்ந்து அடிச்சது என்னதான்டா? என்ன டாடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல டாடி. ஒரு பையன் தான் நேத்து பணம் கட்டு வந்தான், அவனை தான் அடிச்சேன். அந்த பையனை நான் தான்டா பாண்டி. ஐயோ இந்த பிறவில அந்த பையனா பிறந்திருக்கேன். என் தம்பி பணமாச்சு, அதை நான் தானடா வாங்கி கொடுக்கணும். டாடி நேத்து வந்தது நீயா? ஆமாண்டா மாவனே. ஐயோ தெரியாம அடிச்சுடா, தெரியாம அடிச்சுடா. ஒழுங்கா பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. போ டாடி, எப்படி நான் உங்ககிட்ட பணத்தை விடுவேன்? மடையா, அதான் மறுபிரிவை எடுத்து வந்திருக்கனே. வாசு கிட்ட குடுறா. சரி புரியுதா? புரியுது டாடி, புரியுது டாடி, புரியுது. இனிமே நான் தான் வாசு, வாசுதான் நான். பணத்தை கொடுத்துடுறா, கொடுத்துடுறா, டாடி கொடுத்துரு. கொடுத்துறேன் டாடி, கொடுத்துறேன். நான் வரேன்டா மை டியர் சன். கொடுத்துறேன் டாடி. டாடி டாடி என்ன ஒரு பாசம். ஆட்டுத்தோலை உரிச்ச டாடியோட அடுத்த பிறவி அற்புதமா அமைஞ்சிருக்கு. மம்மிக்கு தான் கொடுத்தே வைக்கல. டாடி டாடி யாரு? டாடி ஏய் இங்க என்ன பண்றீங்க? மடிச்சிட்டு ஏய் ஏய் ஏந்திரு. என்ன பண்ற? காலை வாரித்தான பழக்கம். கிரியா நேத்து கொடுத்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வேலை செய்யுது. உன்னை மன்னிச்சிட்டேன் ஏந்திரு. தேங்க்யூ டாடி. டாடியா என்ன உளற? உளரல டாடி, நேத்து நீங்க வந்து சொன்னீங்கல்ல, போன பிறவி அவன் சொன்னதுனால இந்த பிறவில மறந்துருப்பீங்க டாடி. ஏய் புறா அண்ணன் தானே. இந்தாங்க டாடி, உங்க தம்பியோட பணம் வட்டியோட இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி சுமதி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க டாடி. என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட் பண்றேன் டாடி. இன்னும் என்ன தேவைப்பட்டாலும் உங்க பையன் கிட்ட சொல்லி அனுப்புங்க டாடி. ஒண்ணே ஒண்ணு டாடி, என்ன எப்பவுமே டாடி தான் பையனை கொஞ்சுவாரு, ஆனா இப்போ பையன் டாடியா கொஞ்சம் போறான். வரேன் டாடி, வரேன் டாடி, வரேன் டாடி. டேய் வாங்கடா. சந்தோஷமா? தேங்க்ஸ் வாசு.